கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லத்தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வாய்மையே வெல்லும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ரோஜாபாபு அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. இன்று சிறப்பான ஒரு துரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலைவில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் கூறி, இன்றைய தலைப்பு வாய்மையே வெல்லும். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு அருளிய தலைப்பு வாய்மையே வெல்லும் என்பதை பற்றி இன்று நாம சிந்திக்க இருக்கிறோம். வாய்மையே வெல்லும் என்ற தத்துவத்தை நாம தினமும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், அதற்கு மகரிஷி அவர்கள் வழங்கிய இருவகை ஒழுக்க நெறிதான் நமக்கு வழிகாட்டுகிறது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த 2 நெறிகளையும் ஒருவர் உண்மையாக தன் வாழ்வில் கடைபிடித்தால் அவர் வாய்மையின் பாதையில் நடக்க தொடங்கிவிட்டார் என்று அர்த்தம். பிறருக்கு துன்பம் தராமல் வாழ நினைக்கும் ஒரு மனிதன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான், ஏமாற்றவும் மாட்டான். இந்த ஒழுக்க நெறியே உண்மையான ஆன்மீகம். இதுவே வாய்மையின் அடித்தளம். நாம நமக்குள்ள உண்மையாக இருக்கிறோமா அப்படின்று ஆராய்வதுதான் அகத்தாய்வு. சுவாமிஜி அவர்கள் மனிதன் இந்த உலகத்தையே ஏமாற்றி விடலாம், ஆனால் தன்னுடைய மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்றார். சுவாமிஜி அவர்கள் நமக்கு 5 வகையான அகத்தாய்வு பயிற்சிகளை நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆசை சீரமைக்கவில்லை என்றால் பேராசைதான் ஒரு மனிதனை பொய் பேசவும் திருடவும் தூண்டுது. ஆசையை சீரமைக்கும் போது உண்மை நிலை பெறுது. அதே மாதிரி சினத்தை தவிர்க்கவில்லை என்றால் கோபத்தில் மனிதன் தன்னையும் மறந்து விடுகிறான், உண்மையும் மறந்து விடுகிறான். கவலை
ஒழிக்கவில்லை என்றால் கவலையிலிருந்து தப்பிக்க மனிதன் பொய்களை சொல்கிறான். பல பொய்களை சொல்ல நாடுகிறான். அப்போ நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நமக்குள் இருக்கும் மாசுக்களை நீக்கும்போது அங்கே வாய்மை மட்டுமே எஞ்சியிருக்கும். தூய்மையான மனதில் தோன்றும் நல்ல சொற்கள் எல்லாமே உண்மையாகவே இருக்கும். அதே போல ஒரு தனி மனிதனின் வாய்மை இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் ஏற்படுத்தும் பார்த்தா, ஒரு தனி மனிதன் அமைதியே உலக அமைதிக்கு வழிகாட்டும் என்றார் நம்ம மகரிஷி அவர்கள். அப்போ குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே உண்மை இருந்தால் சில குடும்பங்களில் விவாகரத்துகளோ சண்டைகளோ இருக்காது. வியாபாரத்தில் உண்மை இருந்தால் ஏமாற்று வேலைகளே இருக்காது. அதே மாதிரி அரசியலிலும் நாட்டு எல்லையிலும் உண்மை இருந்தால் போர்களே நடக்காது. வாய்மையே வெல்லும் என்ற தத்துவம் ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்விலும் மலரணும். அப்போதான் இந்த லஞ்சமும் ஊழலும் வன்முறையும் இல்லாம ஒரு உன்னதமான சமுதாயத்தை நாம உருவாக்க முடியுன்றாங்க. வாய்மையே வெல்லும் என்பது ஏதோ புத்தகத்துல படிச்சதற்கான இது வாசகம் இல்லை. அது நாம சுவாசிக்கும் காற்று போல அப்படின்றார். மகரிஷி அவர்கள் காட்டிய எளிய முறை உடற்பயிற்சியில காயக்கல்ப பயிற்சி, தவம் மற்றும் அகத்தாய்வு இதெல்லாம் மூலம் இவற்றின் மூலம் நம்மளுடைய மனசை நாம தூய்மையா படுத்திக் கொள்ளணும். தூய்மையான மனதில் மட்டுமே உண்மை என்ற சிம்மாசனம் இருக்குமா. இந்த வாய்மையே வெல்லும் என்ற மகரிஷி ஞானக்களஞ்சிய கவியில 1538 கவியில 38வது கவியில உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும். அதாவது உள்ளத்திலே கலங்கம் வேண்டாம்ன்றதுக்கு பதில் கொடுத்திருக்காரு சுவாமிஜி. இதனுடைய விளக்கம் என்னன்னா, உண்மை பொருளே மேன்மை பொருளான மனமாக மனதிலே மலர்ந்திருக்கிறது. எது மாறாததோ, எது நீடித்தோ, எது நிலைத்தோ அதுவே உண்மை பொருளாகும். அப்ப மனதின் அடித்தளம் தெய்வமே அறிவாக இருப்பதாக உள்ளது. உள்ளே ஆக இருப்பது உள்ளம். என்றால் இறைநிலையை குறிக்கும். உண்மைக்கு மாறுபாடாக மனம் என்ற அலைநிலையில் பேசினால் அதனை பொய் என்று நாம சொல்றோம். உண்மை பேசும்போது உடல் மன இயக்கங்கள் சீராக இருக்கும். அப்போ உண்மைக்கு மாறாக இயற்கைக்கு முரண்பாடாக பேசினால மனதின் அடித்தளமாகிய அறிவுத்தரம் நமக்கு கெட்டு போயிடும்ன்றார். இப்போ மனதின் சாட்சியே அறிவு. அந்த அறிவின் ஒளியானது நெருப்பு போன்று பற்றி உடலையே கெடுத்துடும். காரணம் இந்த உடல் மன இயக்கங்களை சீர்கேடு ஆகிடும். அதனால உள்ளத்தில் உண்மையே மறைக்கும் குணமாகிய கள்ளம் வேணாம் அப்படின்னு அழகா சுவாமிஜி அவர்கள் ஞானக்களஞ்சிய கவியில சொல்லியிருக்காரு. நம் வாழ்க்கையில எத்தனை சவால்கள் வந்தாலும் தற்காலிகமாக தோல்விகள் நமக்கு ஏற்பட்டா கூட உண்மையின் பாதையை விட்டு விலகாம இருக்கணும். வாய்மை வெல்லும் என்ற மகா மந்திரத்தை நாம நெஞ்சில ஏத்தி வாழ்கிற வாழ்க்கை நெறியே அறிந்து நாம வாழணும். அப்போ இயற்கையின் சட்டம் உண்மை. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் மூலப்பொருளான இந்த இறைநிலையே உண்மை. அப்போ இந்த பிரபஞ்ச இயக்கம்தான் எல்லாமே ஒரு துல்லியமான ஒழுங்கமைப்போடு தான் இயங்கி கொண்டே இருக்கு. நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே, அதாவது எண்ணம், சொல், செயல் இந்த பிரபஞ்ச களத்தில் தான் பதிவாகிக்கொண்டே இருக்குது. அதாவது பொய், தீமை அந்த நேரத்துல ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் இயற்கையோட கரெக்டான கணக்குப்படி உண்மையும் நன்மையுமே கடைசியில எது ஜெயிக்குன்னு பார்த்தா உண்மைதான் ஜெயிக்கும். இப்போ விழிப்பு நிலையில இருக்கணும். அதாவது மன தூய்மை. வாய்மை என்பது மற்றவங்க கிட்ட உண்மை பேசுகிறது மட்டும் இல்லை, நம்முடைய எண்ணத்திலும் நமக்கு நாமே உண்மையா இருக்கணும். தவறுகளை திருத்தி கொள்ளணும். சுவாமிஜி அவர்கள் நமக்கெல்லாம் அகத்தாய்வு பயிற்சியில சொன்னது போல, நம்முடைய சிந்தனையில தப்பு இருந்தா அதை மறக்காம உடனே ஒப்புக்கொண்டு நாம திருத்தி கொள்றேன் அப்படின்னு தயாரா இருப்பதுதான் உண்மையான வாய்மை. கருமைய பதிவை தூய்மை செய்தது கொள்ளணும் அப்படின்றாரு.
மனிதன் செய்கிற ஒவ்வொரு செயலுமே விளைவாக அவனுடைய கருமையத்துல பதிவாகிக்கிட்டே இருக்கு. பொய் பேசுறதும், வஞ்சனை செய்யறதும் மனிதனுடைய ஜீவகாந்த ஆற்றலை அப்படியே குறைச்சி மனதுல அமைதி இல்லாம போகுது. அப்போ வாய்மையை கடைபிடிக்கும் போது நம்மளுடைய மன அலைச்சல்கள் குறைஞ்சு மனம் அமைதியாகி நாம பேராற்றலை பெறுறோம். வாழ்க்கையோட ஒழுக்க அடிப்படை இருவகை ஒழுக்க நெறி சொன்னேன் இல்லைங்களா? அது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல்கள் ஒழுக்கம் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுத்திருக்காரு. நாம பேசுகிற சொல்லிலும் நாம செய்கிற செயலிலும் உண்மை இருக்கணும். எதை சொல்றோமோ அதன்படி நாம நடக்கணும். நாம பேசுகிற பண்பில்லாத வார்த்தைகளை தவிர்த்துட்டு உண்மையான அன்பான வார்த்தைகளை பேசுவதுதான் வாய்மையோட வெற்றின்றார். சுவாமிஜி அவர்களோட கோட்பாடான தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராமல் வாழணும்ன்ற இந்த இயற்கை நீதி பற்றி ஒரு சிறிய கதையை கேட்கலாம். ஒரு கிராமத்துல சோமு ராமுன்னு இந்த 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த 2 பேரும் சேர்ந்து துணி வியாபாரம் செய்யலான்னு அப்படின்னு முடிவு செஞ்சு பக்கத்து ஊருக்கு போனாங்களாம். அங்க ஒரு நல்ல லாபம் கிடைச்சதாம் 2 பேருக்குமே. நல்ல ஒரு லாபத்திற்கு துணிகளை வித்தாங்களாம். அப்போ அவர்கிட்ட நிறைய பணம் அவங்க கிட்ட குவிஞ்சிச்சான். அவங்க 2 பேருமே திரும்பி வர்ற வழியில ஒரு காட்டுல இருந்த ஒரு பெரிய மரத்தடியில ஓய்வு எடுத்துக்கிட்டாங்களாம். போகும்போது அது ஒரு காடு, அந்த காட்டுல மரத்தடியில ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. இந்த ராமன்றனுக்கு பேராசை வந்துடுச்சான். ஏன் எல்லா பணமும் நாமே எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு நினைச்சானாம். அப்ப அவன் சோமுகிட்ட நம்ம எல்லா பணத்தையும் ஊருக்கு கொண்டு போவேணாம், திருடங்களுடைய பயம் இருக்கு, அதனால சரி பாதி பணத்தை இந்த மரத்துக்கு அடியில குழி தோண்டி புதைச்சிட்டு மீதியை மட்டும் நம்ம எடுத்து போகலாம் அப்படின்னு சொன்னானாம். சோமும் அவனுடைய பொய் கலந்த பேச்சை உண்மை என்று நம்பிட்டானாம். சரின்னு சம்மதிச்சிட்டான். அன்னைக்கு இரவோடு இரவாக ராமு யாருக்குமே தெரியாம காட்டுக்கு அந்த புதைத்து வச்சிருந்த அந்த மீதி உள்ள பணத்தை எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான். குழியை தோண்டி மூடிட்டான். கொஞ்ச நாள் ஆனதுமே 2 பேருக்குமே பணம் தேவைப்பட்டுச்சான். 2 பேருமே காட்டுக்கு வந்தாங்களாம். அப்போ பணம் இருந்த குழியை தோண்டுனாங்களாம். அங்க பணமே இல்லையாம். ராமு உடனே ஐயோ பணத்தை காணுமே அப்படின்னு நடிச்சானாம். அதுக்குள்ள ஏய் சோமு, நீதானே எனக்கு தெரியாம பணத்தை எடுத்துக்கிற அப்படின்னு சோமு மேல பழி சுமத்தினானா ராமு. சோமு பதறி போய் நான் காட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப இவங்களுடைய வழக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போச்சான். ராமு சாதுரியமாக, ஐயா இந்த மரம் தான் இதுக்கெல்லாம் சாட்சி, இந்த மரத்துக்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு நீதி சொல்லுங்க அப்படின்னு சொன்னானா ராமு. இதுக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி அவனுடைய அப்பாவை அந்த மரத்துக்குள்ள ஒரு பொந்துக்குள்ள மறைவா உட்கார வச்சிருந்தாராம். மறுநாள் பஞ்சாயத்து தலைவர் அந்த மரத்துக்கு அடியே வந்தாராம். பஞ்சாயத்து தலைவர் என்ன கேட்டாராம், மரத்தை பார்த்து, மரமே அந்த பணத்தை எடுத்த திருடன் யாரு அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த மர பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த ராமுவோட அப்பா, சோமு தான் திருடன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாராம். இப்போ ஊரே அந்த சோமுவை பார்த்து, அப்ப சோமு தான் திருடன் அப்படின்னு அந்த ஊர்லாம் நம்பிட்டாங்களாம். சோமுக்கு இயற்கை நீதியின் மீது நம்பிக்கை இருந்துதான். மரம் பேச வாய்ப்பில்லை, யாரோ தான் உள்ள இருக்கணும் அப்படின்னு புரிந்து கொண்ட அந்த சோமு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய், மரத்தின் பொந்து இருந்த இடத்துல காய்ந்த இலைகளை போட்டு நெருப்பு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன், நீங்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு. அதுக்கு அந்த தலைவரும் ஒத்துக்கிட்டாராம். நெருப்பு வச்சதுமே உள்ள இருந்த ராமன் அப்பா அனல் தாங்காம அலறிக்கிட்டே வெளியில வந்தாராம். கருகிய ஒரு உடலோட வெளியில ஓடி வந்தாராம். அவர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட, என் மகன் ராமுன் பேராசையால் தான் நான் இந்த பொய் சாட்சி சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். பணத்தை திருடியது என் மகன் ராமு தான் அப்படின்னு இந்த உண்மையை அவர் ஒப்புக்கிட்டாராம்.
அப்போ அந்த ராமுக்கு தண்டனையும் அவமானமும் வந்துதான். சோமுவின் உண்மைதான் வென்றது. அவனுடைய பணம் அவனுக்கு திரும்ப கிடைச்சிடுச்சாம். இப்போ ராமு பொய் சொல்லி தற்காலிகமாக பணத்தை சேர்த்தான். ஆனா இயற்கையின் கணக்கு துல்லியமான கணக்கு. அவனுடைய சாட்சியே அவனுக்கு எதிராக மாற்றியது. வாய்மை என்பது இயற்கையின் பேராற்றல், பொய் என்பது மனிதன் தற்காலிகமாக காட்டும் மணல் வீடுன்னு சொல்றாங்க. இப்போ பிரபஞ்ச பேரொழுங்கு எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே நிலைநிறுத்தும். சுவாமிஜி அவர்களின் இந்த ரெண்டொழுக்க பண்பாடுபடி வாழும்போது மனிதன் பொய்களை தவிர்த்து அகத்திலும் புறத்திலும் தூய்மையாக வாழணும். இந்த பிரபஞ்சத்துல நாம செய்கிற எந்த ஒரு செயலுமே வீணாவதில்லை. அதுல எல்லாமே அலைகளாக மாறி இந்த பிரபஞ்ச களத்திலும் நம்முடைய கருமையத்திலும் அப்படியே பதிவாகிட்டே தான் இருக்கு. ஒருவன் பொய் பேசி தற்காலிகமாக பொருள்கள் எடுத்தா கூட அந்த பொய்யின் நெகட்டிவ் அலைகள் அவனுடைய சந்ததிக்கிட்டையும் அவனுடைய பிற்கால வாழ்க்கையுமே பாதித்து வருமா. வாய்மையோடு வாழ்கிறவர்களுக்கு தற்காலிகமாக சோதனைகள் வரலாம். ஆனால் அவரது தூய்மையான காந்த அலை அவரை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி இறுதி பாதுகாப்பையும் வெற்றியும் தரும். இயற்கையே அவருக்கு துணையாக நிற்குன்றாங்க. வாய்மை பற்றி காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறைவனே உண்மை என்று கூறி வந்தாராம். அதுக்கப்புறமா தன்னுடைய அனுபவத்தால அதை மாற்றி உண்மையே இறைவன் அப்படின்னு சொன்னாராம். கடவுள் இருக்கிறார் என்ற சந்தேகம் சிலருக்கு இருக்கலாம். ஆனா உண்மையின் ஆற்றல் யாருமே மறுக்கவே முடியாது அப்படின்னு அவர் நம்பினார். சத்தியாகிரகம் என்றால் உண்மையின் மீது உறுதி கொள்ளுதல் என்று பொருள். அநியாயங்களுக்கு எதிராக போராட காந்தியடிகள் பயன்படுத்திய முதன்மை ஆயுதம் இதுவே. வன்முறை இல்லாமல் உண்மையை மட்டுமே ஆயுதமாக கொண்டு எதிரியின் மனதை மாற்ற முடியும் என்று அவர் நிரூபித்தார். இப்ப காந்தியடிகள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். வாய்மை என்பது வெறும் வாயால் பேசும் வார்த்தை மட்டும் இல்லை. நாம நினைப்பது, பேசுவது, செய்யறது இது மூன்றுமே உண்மையாக இருக்கணும்னு நினைச்சார். இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் தான் கடைபிடிக்காத எந்த ஒரு கருத்தையுமே அவர் மற்றவங்களுக்கு அறிவுரையாக சொன்னதே கிடையாதாம். அகிம்சையும் வாய்மையும் காந்தியடிகள் பார்வையில உண்மையும் அகிம்சையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போலவாம். உண்மையை தேடுபவர்கள் வன்முறையை கையாள முடியாது. கோபமோ வெறுப்போ இல்லாமல் உண்மையை சத்தமாக சொல்வதே உண்மையான தைரியம். காந்தியடிகள் சுயசரிதைக்கு சத்திய சோதனைன்னு பெயர் வச்சாராம். இப்போ மனிதன் தினந்தோறும் வாழ்க்கையில செய்கிற தவறுகளை ஒப்புக்கொண்டு உண்மையாக வாழ பழகி கொள்ளணும் என்பதே அவரோட கருத்து. வாய்மை என்பது காந்தியடிகளுக்கு ஒரு கொள்கை. அது மட்டுமல்ல, அதுவே அவரது ஒட்டுமொத்த வாழ்க்கையாகவே இருந்தது. அதனால்தான் அவரு என் வாழ்க்கையே என் செய்தி அப்படின்னு அவரு தைரியமாக சொல்ல முடிஞ்சுதான். லண்டன்ல காந்தி கோட்டு சுட்டு அணிந்து ஆங்கிலேயர் மாதிரியே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். ஆனா அது போலித்தனம் அப்படின்னு அதை உணர்ந்து அதை கைவிட்டாராம். இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல மற்றவங்களை கவரணும் அப்படின்னு ஆடம்பர பொருட்களை காட்டி வாழும் போலி வாழ்க்கை பெருகிடுச்சு. நம்முடைய தேவைக்கு மட்டும் பொருட்களை பயன்படுத்தி எளிய வாழ்க்கை வாழ்வதே பூமிக்கு நாம செய்யும் நேர்மை. தவறு செஞ்சவுடன் அதை தகப்பனிடம் கடிதம் மூலம் காந்தியடிகள் ஒப்புக்கொண்டாராம். இன்னைக்கு ஆபீஸ்லயோ இல்ல குடும்பத்திலயோ ஒரு தப்பு நடந்து விட்டா அதை மறைக்க பல பொய்களை சொல்றோம். ஈகோ பார்க்காமல், ஆமாம் என்னால் தப்பு நடந்துடுச்சு, இனி இந்த தப்பு நடக்காமல் நான் என்னை மாற்றிக்கொள்றேன் என்ற உண்மையை ஒத்துக்கொள்வது மன அமைதியும் பிறரின் நம்பிக்கையும் தரும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி காந்தியடிகள் சொன்ன வாய்மை என்பது தனி மனித ஒழுக்கம். ஆனால் இன்று நாம் வாழும் அதிவேக டிஜிட்டல் உலகில்
அது நம் மன அமைதிக்கான தற்காப்பு கவசமாகிட்டது. அதே மாதிரி திருக்குறள்ல திருவள்ளுவர் வாய்மையை பற்றி எப்படி சொல்லியிருக்காருன்னா, 298 குறள்ல, புறத் தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதோட பொருள் என்னன்னா, உடலின் தூய்மை நீரால் உண்டாகும், ஆனால் மனத்தின் தூய்மை ஒருவர் பேசும்போது வாய்மையின் மூலம் வெளிப்படும். இதை இன்னும் விரிவா பார்க்கணும்னா, திருவள்ளுவர் இந்த குறளில 2 வகையான தூய்மையை பற்றி சொல்லியிருக்காரு. புறத் தூய்மை, அதாவது உடல் தூய்மை. உடலை நீரால் குளித்து சுத்தமாக வச்சுக்கொள்ளலாம். ஆடை, சுற்றுப்புறம், உடல் சுத்தம் எல்லோருடைய கண்களுக்கும் இது புலப்படும். அகத்தூய்மை, அதாவது மன தூய்மை. மனதில வஞ்சகம், பொய், பொறாமை, கள்ளம், கபடம் இல்லாமல் இருப்பதே அகத்தூய்மை. இந்த மன தூய்மையை நேரடியாக நாம காண முடியாது. ஆனால் ஒருவர் பேசும் வாய்மையான சொற்கள், நேர்மை, அன்பு, தீமை இல்லாத பேச்சு இவற்றின் மூலம் அவரது அகத்தூய்மையை வெளிப்படும். இப்போ திருவள்ளுவர் உணர்த்தும் கருத்து என்னன்னா, நீர் உடலை சுத்தப்படுத்துது, வாய்மை மனதை சுத்தப்படுத்துது. உடலின் அழகு வெளிப்புறத்துல தெரியும், மனதின் அழகு வாய்மையின் வழியே தெரியும்னு சொல்றாரு. நம்ம சுவாமிஜி அவர்கள் கூறுறது என்னன்னா, மன தூய்மையை இருந்தால் சொல் தூய்மையா இருக்கும், சொல் தூய்மையாக இருந்தால் செயல் தூய்மையாகும், செயல் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கையே தூய்மையாகும் அப்படின்றார். அதாவது மனதில உண்மை, அன்பு, கருணை, தீங்கில்லாத எண்ணங்கள் இப்படி நிரம்பி இருந்தா அதுவே வாய்மையாக வெளிப்படும். அப்போ மனிதனின் அகத்தூய்மை இயல்பாகவே அனைவருக்கும் புலப்படும். இப்ப நீர் உடலை தூய்மைப்படுத்தும், வாய்மை மனதை தூய்மைப்படுத்தும், உடல் தூய்மை கண்களுக்கு தெரியும், மன தூய்மை பேச்சில் தெரியும். இந்த குறளின் மைய கருத்து என்னன்னா, உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம்தான், அதைவிட மனசை வாய்மையால் தூய்மையாக வைத்துக் கொள்வதே உயர்ந்த அறன்று. வாய்மையே வெல்லும் என்பது வெறும் பொன்மொழி அல்ல. இந்த வார்த்தை மனித வாழ்க்கையே உயர்த்தும் ஒரு வாழ்வியல் நெறி. பொய் பேசாமல் இருப்பது மட்டுமே வாய்மை இல்லை. மனதில் நினைப்பது, வாயால் பேசுவது, செயலால் செய்வது, இந்த மூன்றும் ஒன்றாக இருப்பதுதான் உண்மையான வாய்மை. நம்ம மகரிஷி கிட்ட ஒரு அன்பர் கேள்வி கேட்டாராம், ஏன் மனிதன் மட்டும் பொய் பேசுகிறான் அப்படின்னு. அதுக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு பல காரணங்களை சொல்றாரு. பயம், பேராசை, புகழாசை, தண்டனையில இருந்து தப்பிக்க வேண்டிய எண்ணம், அடுத்தது அறியாமை. பொய் என்பது தனித்து பிறக்கவில்லை, அது மனதின் பலவீனத்திலிருந்து உருவாகுதுன்றார். இப்போ வாழ்க்கையோட ஒரு உதாரணம் சொல்றாரு சுவாமிஜி. ஒரு சின்ன பையன் வீட்டுல விளையாடும் போது ஒரு கண்ணாடியை உடைச்சிடுறான். அம்மா கேட்குறாங்க, யார் இந்த கண்ணாடியை உடைச்சதுன்னு. சிறுவன் பயந்து எனக்கு தெரியாது அப்படின்னு பொய் சொல்றான். அந்த ஒரு பொய்யை மறைக்க இன்னும் பல பொய்களை சொல்ல அவனுக்கு நிலை ஏற்படும். ஒரு தரம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடைசியில உண்மை தெரிஞ்சது அம்மா அப்பாவுக்கு. கோபப்படுவது என்னன்னா, கண்ணாடி உடைச்சதுக்காக இல்ல, நீ பொய் பேசியதற்காக. அப்போ அதே சிறுவன் ஆரம்பத்திலேயே அம்மா நான் தவறுதலா உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்ணாடி போயிருக்கும், ஆனா அவனோட நம்பிக்கை வளர்ந்திருக்கும். இப்போ ஒரு பொருளை இழந்தால் மீண்டும் வாங்கலாம், நம்பிக்கை இழந்தா அதை மீண்டும் வாங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மை உடனே வெல்லாது, ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து வெல்லும், அதுவும் நிரந்தரமா வெல்லும். பொய் உடனே வெற்றி கிடைத்தது போல இருக்கும், ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. உண்மை மெதுவாக ஆலமரம் போல வளருமா, பொய் வேகமாக வளருமா, காளான் போலையா. சூரியன் தினமும் உதிக்கிறான் தான், அவன் ஒரு நாளும் பொய் சொன்னதே இல்லை. விதைத்த விதைதான் முளைக்கும். நெல் விதைத்தால் நெல்லு, கம்பு விதைத்தால் கம்பு. ஆனா மனிதன் மட்டும்தான் பொய்யை உருவாக்குறான், அதனால்தான் மனிதன் துன்பப்படுகிறான்னு சுவாமிஜி சொன்னார். பொய் சொன்ன அந்த நொடியில் முதல்ல ஏமாறுவது மற்றவங்க இல்லை, அவனுடைய மனசாட்சியினர். மகரிஷி அவர்கள் நம் மனதை ஒரு கண்ணாடியுடன் ஒப்பிடுவாராம். கண்ணாடி சுத்தமாக இருந்தால் முகம் தெளிவா தெரியும்,
அதுபோலதான் மனம் உண்மையால் சுத்தமாக இருந்தால் அறிவு தெளிவாக இருக்கும். பொய் என்பது அந்த கண்ணாடியில் படிந்திருக்கிற தூசி போல. தூசி அதிகமானால் எதுவுமே தெளிவா தெரியாது. அதனால வாய்மை என்பது பிறருக்காக இல்ல, நம்முடைய அறிவின் தூய்மைக்காக. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பொய்யே பேச மாட்டேன், பொய் பேசுறவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னுவாங்க. ஆனா அவங்க மனசுல ஒருவர் மீது வெறுப்பை வச்சுக்கிட்டு வெளியில சிரித்து பேசுவாங்க. ஆனா அது முழுமையான வாய்மை இல்லை, எண்ணத்துல சுத்தமா இருக்கணும். இல்லைங்களா? திருவள்ளுவர் திருக்குறள்ல இன்னொரு குறளை பத்தி சொல்றாரு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல். இதோட பொருள், வாய்மை என்றால் எந்த உயிருக்கும் எந்த வகையிலும் தீமை விளைவிக்காத சொல்லையே வாய்மை என்று கூறுகிறார். திருவள்ளுவர் உண்மையை மட்டும் பேசினா போதாது, அதை விட ஆழமாக தீமை இல்லாத சொல்லே அப்படின்ற வாய்மையாக கூறுறார். அதாவது உண்மையை பேசுவதால் பிறருக்கு பாதிப்பு உண்டாகும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அந்த உண்மையை பேசாம இருப்பது நல்லது. எந்த சூழ்நிலையிலும் எந்த உண்மையை பேசினா நன்மை ஏற்படுதோ அந்த சூழ்நிலைக்கேற்ப நம்ம உண்மையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்மை தரும் உண்மையை கூட மென்மையாக சொல்லணும்னு சொல்றாங்க. மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாத விதத்தில் இனிமையாக பேசணும், அளவாக பேசணும். இது போன்ற பண்புகளை கடைபிடித்து நம் வாழ்க்கையில் தொடர்ந்து மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும். இந்த வாட்ஸ்அப்ல இந்த திருக்குறளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கருத்து, அந்த குறளுக்கு ஏத்த மாதிரி இருந்தது. ஒரு கிராமத்துல சன்னியாசி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். அவர் எப்பொழுதுமே உண்மையே பேசுவாராம். அவர் தெரு வழியா, வீட்டு தெரு வழியா ஒரு நாள் ஒரு பசுமாடு ஓடிக்கிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துல அந்த வழியே ஒரு மனிதன் ஓடி வந்தானாம். ஐயா, இந்த வழியே ஒரு பசுமாடு ஓடி வந்தது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். அவர் உண்மையே பேசுறவரால அவர் சொல்லிட்டாராம், மாடு இந்த வழியே போச்சு அப்படின்னு சுட்டி காட்டிட்டாராம். மனிதனும் அந்த மாடை அவன் சென்ற வழியே ஓடினானாம். தொலைவில் மறைந்திருந்த அந்த பசுமாட்டைய பார்த்ததும் அந்த மனிதன் அதை ஒரே வெட்டிட்டானாம். காரணம், அவன் ஒரு கசாப்புக்காரன். வெட்டியது கீழே விழுந்த அந்த மாடு சாகறதுக்கு முன்னாடி கசாப்புக்காரனை பார்த்து என்னை காட்டி கொடுத்த அந்த சன்னியாசிய சபிச்சுச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சன்னியாசிக்கு வயசானோன்னு அவர் இறந்துட்டாராம். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்களாம், அவர் உண்மையே பேசுறவரு, இவருடைய ஆத்மா சொர்க்கத்துலதான் போய் வாழும் அப்படின்னு எல்லாரும் அவரை புகழ்ந்தாங்களாம். ஆனா சன்னியாசியோட ஆன்மா நரகத்துக்கு எடுத்துக்கிட்டு போனாங்களாம். யமதூதர்கள் இந்த சன்னியாசிக்கு அதிர்ச்சியா இருந்துதான். யமன் முன்னாடி நின்று, சன்னியாசி, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டாராம். நீர் ஒரு பொய்ய சொன்னீர், அதனால்தான் சாபம் செஞ்சு இங்க வந்திருக்கீங்க. நான் என்ன பொய்ய சொன்னேன்னா, ஒரு பசுமாட்டை தேடி வந்தவங்கிட்ட ஒரு மாடு இருக்கிற இடத்த நீ காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாராம் யமதர்மன். நான் பார்த்த உண்மையை தானே சொன்னேன், அது எப்படி பொய்யாகும் அப்படின்னு சன்னியாசி அவர்கிட்ட வாதிட்டாராம். பார்த்ததை எல்லாம் அப்படியே சொல்வது வாய்மை அல்லது உண்மையாகி விடாது. மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாமல் பேசப்படும் சொற்கள் தான் உண்மை, அதாவது சத்தியம் அப்படின்னாரா யமதர்மன். நீர் பேசிய வார்த்தையால் உயிருக்கு தப்பி வந்த வாயில்லாத மாடு ஒன்று கொடூரமாக இருந்தது, அதனுடைய சாபம்தான் உன்னை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாராம். மாடு எங்கே என்று கேட்கவிட்ட அவன் கேட்டான்ல, அவன் நீ யார், எதுக்காக மாட்டை விரட்டுற அப்படின்னு நீ கேட்டிருந்தா அது விவேகம். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு மாட்டுக்கே தீமை வராமல் பதில் சொல்லியிருக்கணும், அதுவே வாய்மை அப்படின்னு சொன்னாராம் யமதர்மன். இந்த வாய்மையே வெல்லும் என்பதில் மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, அது மனிதனின் நான் என்ற அகந்தையை அழித்து பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களையும் அருகுண சீரமைப்பால் வென்று மனிதனை மகானாக மாற்றுவது அகத்தாய்வு என்ற வாய்மை மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான பயிற்சிகளை உலகிற்கு தந்த நம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த நல் வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு. வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அருமையான ஒரு சிந்தனை கொடுத்தீங்க.
ஒழுக்க நெறிதான் வாய்மையோட அடித்தளம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் வாய்மையை விட்டு விலகக்கூடாது. எப்பவுமே இறுதியில உண்மைதான் வெல்லும். அதே மாதிரி மனித வாழ்வியல உயர்த்தக்கூடிய நெறியும் வாய்மை அப்படிங்கிறது தான் அப்படின்னு நல்லா எடுத்து சொன்னீங்க. ராமு சோமு கதை, அதே மாதிரி மாடு கதை, இதன் மூலமா நிறையா புரிய வச்சீங்க. அதே மாதிரி காந்தியடிகளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவங்க வாய்மையை பயன்படுத்தினாங்கிறதையும் திருவள்ளுவருடைய குரல்ல இருந்து உதாரணங்கள் சொல்லி சிறப்பா அந்த சிந்தனை முடிச்சீங்க. ரொம்ப மகிழ்ச்சியமா நிறைவான ஒரு சிந்தனை. சிறப்பானதொரு உரையை நமக்கு அளித்த அம்மா அவர்களை நாம் புதிய நிலையில் இணைந்து வாழ்த்து நிகழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ரோஜாபாபு அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைய செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.